ஓகே. ஸோ இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னு புரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணுமே. யூ ஷுட் ஹவ் நோன் பை நவ். ஏன்னா அது ஒன்று தான் லெஃப்ட் அவுட். என்னது? ஐ ஆம் த ட்ரூ வைன். சரி, அதான் ஐ ஆம் த ட்ரூ வைன். அதான் வாசித்தோம் யோவான் 15. ஸோ இது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் சம்மப் பண்றது இந்த 15 இந்த ஐ ஆம் த ட்ரூ வைன் தான். எல்லாத்துலயும் ஐ ஆம் நானே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் அவர் சொன்னது போல இருக்கணும்னா இந்த ட்ரூ வைன் இதனுடைய இதுல இருக்கிற இந்த சத்தியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ நம்ம வாஸ்தவத்துல இதனுடைய நம்ம இந்த போர்ஷன்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ ஆம் த ட்ரூ வைன். நானே திராட்சை செடி, உண்மையான திராட்சை. தமிழ் அப்படி இருக்கான்னு தெரியல, இங்கிலீஷ்ல மெய்யான திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி. ஸோ அதான் முதல்ல அந்த ஐ ஆம்ல சொல்றாரு. ஐ ஆம்னு சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா ஐ ஆம். ஸோ இட்ஸ் மீ, இட்ஸ் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் யூ. உங்களுக்கு பொறுத்து இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எவ்ரி திங் தட் சேஸ் ஐ ஆம் இஸ் ஆல்சோ சேயிங் தட் இட்ஸ் நாட் அபவுட் யூ. நீங்க இதுல உங்களுடைய இது there is very little. It's about me. So I am the true wine. நானே திராட்சை செடி. True wine. True wine ன்னு சொல்லும்போது there are also other wines that may not be very true. சரி, அதான் இங்க இது பண்றாரு. சோ நானே செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னுடைய இதுல நீங்க கனெக்ட் ஆகி இருக்கிறீங்களா? நானே மெய்யான திராட்சை செடி. ஐ அம் த ட்ரூ வைன். அப்படின்னா there can be other wines also. வேற செடிகளும் இருக்கலாம். மேபி they are not the true wines. ஸோ நம்ம எந்த வைன்ல நம்ம கனெக்ட் ஆகி இருக்கிறோம்ன்றது நமக்கு எது சத்துவம் கொடுக்குது நமக்கு. அதில் அந்த ஹோல் பாயிண்ட் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் அந்த செடியில அந்த இது கொடி கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த கொடி கனெக்ட் ஆகி இருக்கும்போது அந்த கொடி அந்த செடியில உள்ள சத்தை எடுத்து அதுலதான் அது லீவ் பண்ணுது. எதுல கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஃப்ரூட் தான் அதுல வரும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இயேசுவில் கனெக்ட் ஆயிருக்கிறவங்க தான் ஆண்டவர் கொடுக்க அந்த ஒரு கனியை அவங்களால கொடுக்க முடியும். ஸோ நீங்க there can be substitutes which you can connect, you can get connected. You can get connected to something like human tradition or maybe some principle இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு human being சொல்றதா இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். பட் they are all false wines. ஒரு நல்ல மனுஷனாவே இருக்கலாம், மேபி ஒரு பிரீச்சராகவே இருக்கலாம், they are all false wines. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது so that we are always connected to the true wine. Because ஏன்னா நீங்க if you have to be satisfied only when you are connected to the true wine. If something else satisfies you, that's a very we are not in the right path. So நம்ம எதுல கனெக்ட் ஆகிருக்கோம், எது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, எது உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது, வாட் ஃபுல்ஃபில்ஸ் அஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வாட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ, அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னில் நிலைத்திருங்கள். யூ பி கனெக்டட் வித் மீ, யூ பி கனெக்டட் டு மீ. என்னோடு நிலைத்திருங்கள். என்னோடு நிலைத்திருக்கும் போது நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இதுதான் we have to understand that very clearly that Christian life is not a set of principles or rules or regulations. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம we mistake கிறிஸ்தவ வாழ்க்கையை எது நினைச்சுக்கிறோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் இது அது நினைச்சுக்கிறோம். இது எல்லாமே தவறான ஒரு இதுதான். இட்ஸ் நாட் அபவுட், இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் திங், இட் இஸ் நாட் அபவுட் செட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் ஐ பர்சன். ஒரு இறைவனோடு, ஆண்டவரோடு, இயேசுவோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் அது. அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. ரூல்ஸ், there are so many rules, there are so many commandments இருக்கு, அதெல்லாம் இருக்குது. பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். It's not about that at all. It is about our relationship with Christ. இயேசுவோடு நீங்க ட்ரெடிஷன்ல நீங்க மாட்டி இருக்கலாம், அது நீங்க உங்களுடைய இது வேற இதெல்லாம் இருக்கலாம், அதாவது பிரின்சிபிள்ஸா இருக்கலாம். பட் அது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற கனியை உங்களால கொடுக்க முடியாது. You cannot give the fruit. It can be some other fruit that which எதுல கனெக்ட் ஆயிருக்கோ அந்த ஃப்ரூட் தான் வரும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு என்னில் செட். See, you have to be set on me. என்னோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கணும். Only when you are connected with me, you will give the right fruit.
See, கனி கொடுப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில இட்ஸ் நாட் an ஆப்ஷன், இட்ஸ் a mandatory thing. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்சிடறோம் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மள கனி கொடுப்பது என்பது இட்ஸ் நாட் an ஆப்ஷன், இட்ஸ் mandatory. ஏன்னா அதான் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, கனி கொடுக்காத கொடியை எடுத்து இட் வில் பி thrown out அப்படின்றத சொல்றாரு. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் அபவுட் சொல்லும்போது கனி கொடுப்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கனி கொடுக்கலாம், ஒவ்வொரு லெவல்ல கொடுக்கலாம். அதான் நம்ம மத்திய 13:8 ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, அந்த சீட் அந்த சோவர் அந்த பேரபிள் சொல்றாருல, ஒரு சிலர் 30, 60 தூரமாக கனி சம் கிவ் ஃப்ரூட் 30, 60 and 100-fold. ஸோ கனி கொடுக்கிற பெர்சன்டேஜ் கூட குறையா இருக்கலாம், பட் எவ்ரிபடி இஸ் சப்போஸ் டு கிவ் ஃப்ரூட். when there is no fruit, நம்மளுடைய வாழ்க்கையில கனி இல்லாவிட்டால் then நம்மளுடைய we have to ask ourselves question, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில கனி கொடுப்பதில்லை, நம்ம where are we standing. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறேன். பிரைமரிலி ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்ப்பது என்ன, நம்ம ப்ரீச் பண்ணணுமா, ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாரா, பெரிய வேலைகளை ஆண்டவருக்காக கிரேட் திங்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமா, வாட் இஸ் இட் தட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ். ஆண்டவர் நம்ம இடத்துல பிரைமரிலி மெயின்லி வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ், what is he expecting for us? It is so that we can do great things for him, accomplish great things. அதெல்லாம் இருக்கலாம். பட் பிரைமரிலி எதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அந்த 8வது வசனத்துல பாருங்க, இட் இஸ் மை ஃபாதர்ஸ் க்ளோரி. புரியுதா? ஃபார் மை ஃபாதர்ஸ் க்ளோரி. 8வது வசனத்துல அதான் இருக்கு. So that my father's glory, this is to my father's glory that you bear much fruit, showing yourself that you are my disciples. கனியின் மூலமாக தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நம்மளுடைய வாழ்க்கையில். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அக்காம்ப்ளிஷ் பண்றது எதுலையுமே நான் மகிமைப்பட போறது இல்லை. ஏன்னா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க மற்ற எல்லாம் அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம், பட் பிதாவினுடைய கண்ணோட்டத்தில் அது எல்லாத்தையும் நீங்க see you can do so many things without being connected with Christ, but there are good works, they cannot be good because நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாங்க. so when அந்த நானே அது சொல்லும்போது சொன்னேன் good அப்படின்ற வார்த்தையை நமக்கு இப்போ we have lost the meaning of it. சரியா? குட்ன்றது என்னன்றது நம்ம நினைச்சிடும் there is somebody who only one person who can say good, அதுதான் only Jesus Christ. மற்றது எல்லாமே unless you are connected with that good, நீங்க செய்யற எந்த ஒரு காரியமும் குட்டா இருக்க சான்ஸே இல்லை. they may be good works but they cannot be good. புரியுதா? see ஒரு ஏழைக்கு கொடுக்கிறது ஒரு அன்பிலீவரும் கொடுக்கலாம், ஒரு ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு மனுஷன் கொடுக்கிறான். அவன் செய்வது இட் இஸ் a good work, அது நல்ல காரியம் தான் செய்வது. இட்ஸ் a good work but it is not coming from God, so it cannot be absolutely good. அந்த செய்கையை absolute குட்னு சொல்ல முடியாது. இட் மே பி குட் ஒர்க், அதற்கான பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருவார். அதுக்காக அவன் இயேசு கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைக்கு கொடுக்கிறதுக்கோ எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்த அந்த நல்ல காரியத்துக்கு ஆண்டவர் அவனுக்கு பிரதிபலனை கொடுப்பார். பட் தட் டசன்ட் மேக் தட் திங் குட். ஒன்லி எனிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் தட் ஹஸ் ஒன்லி தட் வில் பி குட். மற்ற எதுக்குமே குட்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. மேபி தே ஆர் குட் ஒர்க்ஸ். இந்த உலகத்தில் உள்ளவங்க அதை குட் ஒர்க்ஸ், நல்ல காரியம் செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்துக்கு ஏற்ற பலன் கொடுப்பாரு, பட் இட் கேனாட் பி an absolute good thing. ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிற ஒன்று மட்டும்தான் யூ கேன் சே இட் ஹஸ் absolutely good. வேற எதுவுமே குட் அப்படின்றதே கிடையாது. இது ஒண்ணுதான் சொல்றாரு. நாம் அவருடைய சீஷர்கள் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு அடையாளம் ஃப்ரூட் தான், கனிதம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எவ்வளவு பைபிள் நாலேஜ் உங்களுக்கு தெரியுன்றது, எவ்வளவு வேதம் உங்களுக்கு தெரியுன்றது முக்கியம் இல்ல, எத்தனை காரியங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளுறீங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு அழகா பாட்டு பாடுறீங்கிறது முக்கியம் இல்ல, மற்றது ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அபவுட் ஃப்ரூட். இட்ஸ் அபவுட் ஃப்ரூட், கனி. நீங்க அவரோட சேர்ந்து இருக்கலாம், யூ மே பி கனெக்டட், யூ மே வெளியே இருந்து பாக்குறதுக்கு சில இது நீங்க வெளியே இருந்து பாக்குறதுக்கு கனெக்ட் ஆன மாதிரி தெரியும். இங்க அது சொல்லும் போது சொல்றாரு, கனி கொடாத கொடியை என்ன பண்றாரா, he removes it. அப்போ அந்த கொடி என்னதான் இருக்கு, கனெக்ட் ஆகி தான் இருக்கு.
இட் இஸ் கனெக்டட் டு த வைன். இந்த செடியோட அந்த கொடி கனெக்ட் ஆகி தான் இருக்கு. என்ன வித்தியாசம்னா அதுல கனி இல்லை. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அதுவும் எல்லா கொடியும் மாதிரி தான் இருக்கும். சரி, கனி கொடுக்கிற கொடிக்கும் கனி கொடாத கொடிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஒன்று, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நீங்க கிரேப் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீசன்ல தான் அது காய்க்கும், மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சீசன்ல தான் கனி கொடுக்கிற கொடிக்கும் கனி கொடுக்காத கொடிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் போது மற்ற நாளை பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு செத்த கொடி அங்கே இருக்கும், இதுக்கும் அதுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் இது கனி கொடுக்காத கொடி, இது கனி கொடுக்கிற கொடி. ஸோ ஆண்டவர் பார்க்கும்போது whenever he comes to the garden he wants to see fruit. அதனால அந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கிறாரு. அந்த ஒரு நம்ம இன்சிடென்ட் பார்ப்போம்ல, அவர் போறாரு, அங்க கனி இல்ல, ஸோ he curses that. நிறைய பேருக்கு அது புரியவே முடியாது. அது எப்படி அவர் மரத்தை அதனுடைய he was trying to say something to, அது மூலமாக ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, what is he trying to say? That I want fruit. I want fruit. எனக்கு வேண்டியது கனி. I want fruit. I am expecting fruit from you. அதனுடைய இதுதான் அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. So you have to understand, ஆண்டவருடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில மகிமைப்படணும்னா கனி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. You can try anything you want to do. You can try anything you want, but unless there is fruit, you cannot glorify God. You will never be able to glorify God. And he says he will cut off every branch that bears no fruit. And if you, நம்ம அதாவது சொல்றது 6வது வசனத்துல பாருங்க, if you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. Such branches are picked up and thrown into the fire and burned. அது ரொம்ப கிளியரா fire and burnt ன்னு சொல்லும்போது he is clearly saying that it's about fire and he's talking about hell. He's talking about hell. ஆண்டவர் அந்த வார்த்தையில தான் பேசுறாரு. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இட்ஸ் ஆண்டவர் நமக்கு சொல்ற இந்த காரியத்தில் we have to be very clear. If you remain in me and I in you, you will bear much fruit, and apart from me you can do none. என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. ஸோ இதை நல்லா எடுத்துக்கோங்க. நம்ம கனி கொடுக்கும் கனி நம்ம சொல்றோம், கனி சொல்றீங்க, பட் how do I give fruit? இப்போ நம்ம should we focus on giving fruit? அப்போ எல்லா ஆவியின் கனி எடுத்து அன்பு, சந்தோஷம், அதை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா உட்காந்து டிக் போட்டுட்டே இருக்கிறோமா? should we are we எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சமாதானம் இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பொறுமை இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு நீடிய இது இருந்துச்சு. ஸோ are we doing that? அது நம்ம செய்யணுமா? அதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, without me you can do nothing. அதான் உங்களால செய்ய முடியாது. there is nothing you can do without me. என்ன இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. There is nothing you can do without me. அப்ப என்ன சொல்றாரு? See, you have to understand this. ஆண்டவர் நம்மளை உருவாக்கின நோக்கம் என்னன்னா, not so that we can go around try to figure that out. அதை figure out பண்றதுக்கு ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, you can do nothing. You can do nothing. இதான் நான் லாஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணும்போது சொன்னேன், நிறைய நீ கிறிஸ்டியானிட்டியில நீங்க நிறைய உபதேசங்கள் எப்படி வந்தா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காரு. சபைக்கு போறது நோக்கம் வந்து அந்த பொட்டன்ஷியல் எல்லாம் வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். அதுக்கு நம்ம சபைக்கு போறோம். அதான் வேதத்தை வாசிக்கணும். ஏன் வேதம் வாசிக்கணும்? உங்களுக்குள்ள உள்ள பொட்டன்ஷியல் எல்லாம் வெளியே வரும். பட் God is making it clear, without me you can do nothing. There is nothing good in a human being. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். We have to understand that very clearly. Human being is only capable of sinning. பாவம் செய்யறது தான் அவனால முடியுமே. There is nothing he can do. There is nothing good in a human being. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களால் நல்ல நல்ல காரியங்கள் அப்பப்போ ஏதாவது செய்யலாமா ஒழிய you cannot bring fruit on your own. உங்களால் எந்த ஒரு கனியை கொடுக்க முடியாது. அதான் இங்க சொல்றாரு, without me you can do nothing. Sermon on the Mountல நீங்க எடுத்துக்கோங்க, அந்த மலை பிரசங்கத்துல எப்பயாவது உங்களுடைய சுய முயற்சியில உங்களால கடைபிடிக்க முடியுமா? காந்திஜி எடுத்தாரு, நான் வயலன்ஸ் எடுத்து பண்ணாரு. பட் அது ஒரு ஏரியா தான் அவர் கவர் பண்ணார், மற்ற எடுத்து போக முடியாது. ஒரு கண்ணத்தை இருந்தா மறு கண்ணத்தை அடைகின்றது அந்த பிரின்சிபல் எடுத்து பண்ணாரு. பட் he could not go anywhere further than that. எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுமா ஒரு மனிதனால? அவனுடைய சுய முயற்சினால? He says nothing, you can do nothing without me. Without me you can do nothing. இன்னொரு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். சாம்சன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல என்ன இது வருது? ஒரு பெரிய மஸ்குலர் ஸ்ட்ராங் மேன் அப்படிதானே வரும். பட் அது தப்பான ஐடியா. சாம்சன் வந்து பெரிய மஸ்குலர் ஆர்னால்ட் ஷ்வார்ஜ்நெகர் மாதிரி பெரிய பாடி பில்டர் மாதிரி மசில்ஸ் எல்லாம் கிடையாது அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு எவ்வளவு பெரிய மசில் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடி பில்டராலும் சரி, ஒரு பட்டணத்தினுடைய இரும்பு கதவை தூக்க முடியுமா?
இட் வாஸ் பீன் டன் கணக்குல இருக்கும், எவனாலும் தூக்க முடியாது. ஒரு கழுதையின் தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொல்ல முடியும். கேன் யூ கில் 1000 people with that? Is it possible? Humanly possible? நம்ம அன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், அவன் பெரிய ஸ்ட்ராங்மேன் கிடையாது. He did it because of the power of the Holy Spirit. ஆண்டவர் அவனுக்கு செய்ய கொடுத்தார், not because of his own strength. அவனுடைய பலத்தினால் அல்ல. He did not do it on his own strength. We have to get out of this mentality. நிறைய பேர் தேவனுடைய மனிதர்கள் சொல்லுவோம், அவருக்கு பெரிய ஞானம் உண்டு, அவருக்கு ஸ்பர்ஜன் ஒரு பிரீச்சர் இருப்பார், அவரை பத்தி சொல்லுவோம், அவருக்கு ரொம்ப போட்டோகிராபிக் மெமரி உண்டு, he can memorize this, memorize that. அப்புறம் பாலை கொடுத்து சொல்லும்போது சொல்லுவாங்க, பால் பெரிய இன்டெலெக்சுவல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஹியூமன் எபிலிட்டி. நீங்க பால் அதான் சொல்றாரு கொரிந்தியருக்கு எழுதும்போது, I came in weakness. 1 Corinthians 2 பாருங்க, 3:5 பாருங்க. கொரிந்தியருக்கு வரும்போது சொல்றாரு, I came to you in weakness, timid and trembling. என்ன நடுங்கிட்டு பயந்துட்டு உங்ககிட்ட வந்தேன்னு சொல்றாரு. பட் நம்ம அனைவரும் சொல்லுவோம், பால் வந்து பெரிய ஆள், அப்படி இது பண்ணாரு, அப்படி we say all those kind of things. But you have to understand, Paul says, I came fleshly, மாம்சத்துல வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, I relied only on the power of the Holy Spirit. புரியுதா? என்னுடைய மெசேஜ் வந்து பெரிய கிளவரால இல்ல, இட் வாஸ் a plain message தான் சொல்றாரு. பால் பெரிய இன்டெலெக்சுவல் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அது எந்த விதத்துல அவரு ஆண்டவருக்காக வாழ்றதுல ஹெல்ப் பண்ணல. இட் நெவர் ஹெல்ப் இன் எனி வே. இன்ஃபேக்ட் அவரு கொஞ்ச நாள் போய் அது எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்க தான் ஆண்டவர் சொன்னார். அதான் சொல்றாரு, பாலுடைய வாழ்க்கை, அவரோட பிரீச்சிங் இட் வாஸ் வெரி பிளைன். நான் எப்படியும் பேசல, நான் கிளவரா பேசலாம், பேசிருக்கலாம், பட் பேசல. ஏன்னா வை? பிகாஸ் ஐ ரிலைட் ஆன் த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இட்ஸ் நாட் மை ஓன் எபிலிட்டி. நாம புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய நோக்கம் வந்து it's not about the human power or the human wisdom. அதிலே பாருங்க, அந்த 5வது வசனம் 1 Corinthians 2 I did it so that you would not trust in human wisdom but in the power of God. ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றாருன்னா, so that நீங்க வந்து ஒரு மனிதனுடைய விஸ்டம் நீங்க பிலீவ் பண்ணாம, so that you should trust only in the power of God. தேவனுடைய வல்லமையை மட்டும் நீங்க நம்பணும்ன்றதுக்காக தான் அப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. He is saying that very clearly. See, நம்ம அநேக நேரத்துல we are so focused on this material thinking, talent, physical abilities. இதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே ஒழிய, ஏன் இன்னைக்கு கனி சபைகள்ல கனி அப்படின்றது இல்லாம இருக்குன்றா, we are focusing only on those physical aspects of it. We don't understand. ஏன் அந்த நம்மளுடைய மைண்ட் எல்லாமே அதுல தான் ஃபோக்கஸ் ஆகி இருக்கு. we are only focusing on the இவருக்கு பெரிய talented, இவர் ரொம்ப கரிஸ்மேட்டிக், இவர் நல்லா பேசுவார், இவருடைய மைண்ட்ல இதெல்லாம் இருக்கு. But you don't understand, I am standing here not because of my abilities or any of my intellectual things. I am standing here purely by God's grace and the power of the Holy Spirit. அதெல்லாம் நிற்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. மற்ற எதுல நான் வந்திருந்தாலும் நீங்க யாரும் உட்காந்து கேட்கவே வேண்டாம், போயிட்டே இருங்க. பிகாஸ் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு லிசன் டு somebody who has his own thing, மைண்ட்ல உள்ளதை வச்சுட்டு பேசுறது. So we have to understand that. பழைய ஏற்பாடுல எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் 10 கொடுத்தாரு. பட் இயேசு கிறிஸ்து வரும்போது அது வந்து 613 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. புரியுதா? நியூ டெஸ்டமெண்ட்ல எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2ல எல்லாத்தையும் சம் அப் பண்றாரு. பட் நீங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா 1100 கிட்ட இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து 2 மொத்தத்துல சொல்றாரு, you love God and say. பட் நீங்க எல்லாத்தையும் எண்ணினீங்கன்னா 1100 இருக்கு. அப்போ அந்த 1100ஐயும் நீங்க எப்படி கடைபிடிப்பீங்க? உட்காந்து லிஸ்ட் போட்டு உட்காந்து எழுதுங்க. பிகாஸ் this is not a religion of list or இது கிடையாது, லிஸ்ட் போட்டு இது பண்ணி போறது கிடையாது. அதான் how do you do that? நம்மளுடைய ஃபோக்கஸ் இஸ் நாட் டு எல்லா கமெண்ட் பண்ணி நான் இது சரி, நான் இது சரி, நான் இது 50% கடைபிடிக்கிறேன், நான் இது 25% அப்படி இல்லை, முடியாது. நம்மளால பிசிக்கலி நாட் பாசிபிள். ஆக்சுவலா ஒரு ஜூ அவன் வந்து ஜேர்னலிஸ்ட், அவன் வந்து ஜூ. ஸோ அவன் வந்து நான் இந்த பைபிள் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே கமாண்ட்ல அப்படியே லிட்டரலா ஓல்டும் நியூவும் சேர்த்து நான் கடைபிடிச்சு 1 வருஷம் இருக்க போறேன் அப்படி. அப்புறம் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு புக் எழுத போறேன்னு சொல்லி ஒரு புக் எழுதிருக்கான். பட் அவனுக்கு 6 மாசத்துக்கு மேல தாண்ட முடியல. ஏன்னா அத்தனை இதே அவனால் கடைபிடித்து ஒரு மனுஷனால வாழ முடியாது. There is no way you could live like.
நீங்களாக உங்களுடைய எபிலிட்டியில, உங்களுடைய ஓன் பிசிக்கல் எபிலிட்டியில there is no way you could live like that. அது ஒரு புக் இருக்கு, நீங்க அவன் எழுதியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கும். பழைய ஏற்பாடு காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் அவன் எழுதும்போது ரொம்ப சிரிப்பா தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ டோன்ட் worry about that, இந்த கமாண்ட்மெண்ட் அந்த கமாண்ட்மெண்ட், யூ ஸ்டே, உங்களுடைய ஃபோக்கஸ், யுவர் ஃபோக்கஸ் should only be connected to the vine. நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பவுமே செடியோடு இணைந்திருப்பதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதோடு அவரோடு இணைந்து இருக்கும்போது 1100 நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்க செய்வார். நமக்கு தெரிந்தோ தெரியலையா, நீங்க டிக் போட வேண்டாம், நீங்க லிஸ்ட் போட்டு டிக் பண்ண வேண்டாம். பட் அதை எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிப்பதற்கு அவர் உதவி செய்வார். அவருடைய ஸ்ட்ரென்த் மூலமாக, அவருடைய பலன் மூலமாக, நாட் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த் பட் பை ஹிஸ் ஓன், அவருடைய இது மூலமாக. அதனால நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றது என்னன்னா, he wants us to stay connected. நம்மளுடைய ஃபோக்கஸ் to stay connected to Jesus Christ. நம்மளுடைய சத்துவம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய எல்லாத்தையும் அவரிடத்துல இருந்து மட்டும். There are a lot of false cisterns சொல்லுவாங்க. சிஸ்டர்னா இந்த ஊத்து, நிறைய ஊத்துகள் இருக்கு. அதான் சொல்றாரு, I am the true wine. There may be false wines. So you have to stay connected to me. என்னோடு நீங்க இருக்கும்போது தான் then you will be able to give fruit. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிதாவானவர் உங்க வாழ்க்கையை பார்த்து he will be happy, he will be, அவர் உங்களை வாழ்க்கையை பார்த்து மகிமைப்படுவார், அவருடைய நாம மகிமைப்படும். நம்ம இந்த ஜேர்னியில போகும்போது கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நம்ம எடுத்தோடனே எல்லா கடையும் பர்ஃபெக்டா கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்களா? See, ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல இந்த ஃபாலன் வேர்ல்டுல தான் இருக்கோம். விழுந்து கிடக்கிற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய சரீரம் தான் மாம்ச சரீரமா தான் இருக்குது. we are still living in the flesh. So நம்மளுடைய வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் இப்படி மேல போகுமா, அல்லது என்ன மாதிரியால இப்படி பிளாட்டா போயிட்டு இருக்குமா? நார்மலா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் இருக்கு. இப்படிதான் திஸ் இஸ் வாட் இட் இஸ். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய எஃபர்ட்டை நீங்க போடுங்க. நான் இனிமேல இருந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஐ எம் டேக்கிங் திஸ் எஃபர்ட், நாட் ஐ வில் நாட் டூ திஸ் சொல்லுங்க. ஒரு வாரம் 2 வாரம் தாங்க, அதுக்கப்புறம் யூ வில் டூ த சேம் திங் தட் யூ டிட் நாட் வாண்ட் டு டூ. என்ன செய்யணும் நினைக்கிறேன், உங்களுடைய ஹியூமன் எஃபர்ட் அவ்வளவுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓவரால நம்ம மேல போயிட்டு தான் இருப்போம். நீங்க கொடைக்கானல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மலையில ஏறுறீங்க, ஏத்தத்துல ஏறிட்டு தான் இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இறங்க தான் செய்யும். பட் ஓவரால நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா ஏறிடுவீங்க, மலை ஏறுவீங்க. பட் ஏத்தம் இறக்கம் இருக்கதான் செய்யும். கூறுக்குள்ள போகும்போது இப்படி போகும், அப்புறம் இப்படி இறங்கும். நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா, போய் சேர்ந்தோம்னா சரி, யூ ஆர் 1000 meters above sea level, அப்போ ஏறி இருக்கோன்றே தெரியும். பட் டிராவல் பண்ணும்போது ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருக்காது. ஏத்தம் இருக்கும், இறக்கம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். வாழ்க்கை கிறிஸ்தவ ஆண்டவர் அப்படிதான் அலோவ் பண்ணிருக்காரு. He has allowed it, he has arranged it like that. No matter how hard you try, எவ்வளவு ஹார்டா நீங்க ட்ரை பண்ணாலுமே, that's how Christian life is. ஏன் அந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அப்படி வைத்திருக்கிறார் என்றால், see, God's only purpose, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த பர்பஸ். ஏன் இந்த இறக்கத்தை விடுறாரு, ஏன் ஏற்றிக்கிட்டே போகல நம்மள, ஏன் சில நேரங்கள் அந்த இறக்கத்துல விடுறாரு? Why is he putting us down sometimes and then நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் எடுக்கிறோம், நம்ம we take all the effort, but still ஏன்னா இந்த இறக்கத்துல போகும்போது அதான் பால் சொல்லும்போது 2 Corinthians 12 சொல்லும்போது, that's why I take pleasure in my weakness and insults and hardships and persecutions and troubles that I suffer for Christ. For when I am weak, then I am strong. அப்படின்னா அந்த persecution, the trouble, the problem, the பிரச்சனைகள், the storms, நம்மளுடைய வாழ்க்கையில் வர புயல்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மள அது எல்லாமே கீழே போற மாதிரி. ஏன் அதுக்கு அலோவ் பண்றாருன்னா, இதை அலோவ் பண்ணும் போது நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை நம்மளுடைய கனெக்ஷன் அவரோட இருக்கும்போது கொஞ்சம் லூஸா இருந்திருக்கலாம். சோ இது வரும்போது நம்ம திரும்ப ஸ்ட்ராங்காவே ஒட்டுவோம். He's always focusing on making us connected to him. அவருடைய ஃபோக்கஸ் எப்பவுமே to make me connected to him strongly.
வித்தவுட் எனி ஒரு லூசு கூட இல்லாம இருக்குது. என்னோட அவருடைய ஓவரால் ஆண்டர் அவர் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தின் மூலமாக அதான் சொல்றாரு பாசி, when I am weak then I am strong. அப்படி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீக்னஸ், என்னுடைய ப்ராப்ளம்ஸ், என்னுடைய ஸ்டார்ம்ஸ், வாழ்க்கையில வர்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஏன் ஆண்டவர் என்ன அதெல்லாம் அலோவ் பண்றாருன்னா, அது வரும்போதுதான் நான் போய் அவரோட சேர்வேன், நான் அவரை இழுத்துக் கொள்ள முடியும். He can take me closer and closer to him so that he can push more of his spirit into me. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்களுக்கு எனக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த், சத்துவத்தை பரிசுத்தாவியானவர் மூலமாக எனக்கு கொடுப்பதற்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆண்டவருடைய ஃபோக்கஸ், நம்ம நினைக்கிறோம் பெரிய பிரசங்கம் ஒன்றும் இங்கே போகணும் அது பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எப்பவுமே ஐ வாண்ட் திஸ் பர்சன் டு ஸ்டே கனெக்டட் டு மீ ஸ்ட்ராங்லி டு த ட்ரூ வைன். அதுதான் அவருடைய ஃபோக்கஸ். அதுவும் அவர் அதை பார்த்துட்டு அதான் பார் says என்னுடைய inabilities, என்னுடைய weaknesses, staying connected to the vine is the only important thing we as Christians should focus on. அது மட்டும் தான் முக்கியம், அதுதான் முக்கியம். பேதுரு ஏன் விழுந்தார்? ஏன் ஆண்டவர் மறுதலிக்க வைத்தார்? இட் வாஸ் நெசசரி ஃபார் பீட்டர். பீட்டர் மட்டும் மறுதலிக்கலன்னா அவர் அவருடைய பிகாஸ் he was a clever man, நிறைய நான் இப்படி செய்வேன் ஆண்டவரை எங்களை மறந்துச்சு, நான் மறந்துக்க மாட்டேன், உங்களோட நான் உங்களோட சாகுறேன், ஐ வில் கம் அண்ட் டை வித் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். பட் he had to be there. அவர் அங்க போட்டதுக்கு அப்புறம் தான் he connected himself strongly with Christ. அப்பதான் அவர் புரியுது, ஐயோ நான் இப்படிப்பட்டவனா, I am like this, நான் இப்படிப்பட்டவன் தான். So he was, ஆண்டவர் அதை கொண்டுதான் அவரை he was able to connect closely with Peter. See, நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது so that we எல்லாமே இந்த எல்லா காரியமும் நம்மளை அவருக்கு கிட்ட நம்மளை so that we get closer and closer to him, so that we remain in him. அதாவது தமிழ்ல இருக்கிறோம், நிலைத்திருப்பீர்கள் என்றால் நிலைத்திருப்பீர்கள் என்றால் if you remain in me, இங்கிலீஷ் இன்னொரு வேர்டு abide in me இருக்கு. remain in me. if you remain in me and my words remain in you, இதுதான் if you remain in me, என்னோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் if you remain in me. அந்த 7வது வசனத்துல பாருங்க, 7வது வசனமும் 10வது வசனமும் 2 வார்த்தை இருக்கும். if you remain, அப்ப remain in me னா என்ன வார்த்தை, அங்க என்ன மீன் பண்றாங்க? what does it mean to remain? if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. அவர் 10வது வசனத்துல, if you keep my commands you will remain in my love just I have kept my commands and remain in my. இந்த ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கும் பாத்தீங்கன்னா, 7வது வசனமும் 10வது வசனமும் நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டுலயும் it's about keeping his word. See, and he saying remaining in Christ is nothing but if you remain in me and my, நீங்கள் என்மேல் இருப்பீர்கள் என்றால் என்னுடைய வார்த்தை உங்களுள் இருக்குமானால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். So இங்கதான் is making that interaction, the connection. நீங்க என்னோட கனெக்ட் ஆகிருங்க, என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த கனெக்ஷன் தான் இருக்குறீங்க. என்னுடைய வார்த்தை உங்களுக்கு, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். இங்கதான் அந்த கனெக்ஷனுடைய நம்மளுடைய we are able to see that constant abiding in his love, in his word. வார்த்தை, ஏன்னா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு தான் வார்த்தை. See, word became flesh தான் இருக்கு. So வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. So அந்த வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது, நிலைத்திருக்கிறது தான் என்ன? இப்ப நான் சொல்லும் போது வார்த்தை அகைன் பைபிள் ரீடிங் சொல்றீங்க. வாட் டஸ் இட் மீன் டு நம்மளுடைய அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும், நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறோம், அதான் சொல்றாரு. வாட் டஸ் இட் மீன் தட் வேர்ட் ஷுட் ரிமைன் இன் அஸ்? தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி காணப்படுத்துகிறோம்? ஆர் வி இக்னோரிங் காட்ஸ் வேர்ட்? இக்னோரிங்னா ஒருவேளை வாட் இஸ் வர்ஸ்ட்? இப்போ ஒரு ஃபேமிலியில இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்றீங்க, அதுக்கு எதிர்த்து யாராவது பேசுறது வர்ஸ்டா? நீங்க சொல்றது யாருமே கண்டுக்கிடாம போறது வர்ஸ்டா? நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, யாரும் கண்டுக்கிறது நீங்க சொல்றது சரி, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கணும். வாட் யூ திங்க் இஸ் யாரோ ஒரு ரியாக்ட் பண்ணா அட்லீஸ்ட் கேட்டு ஏதோ ரியாக்ட் ஆக பண்றான்னு இருக்கும். பட் ஒண்ணு நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, யாரும் கண்டுக்கிடாம போறான்.
இக்னோர் பண்றது தான் எக்ஸ்பிரஸ். பட் அதே நேரத்தில் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை இக்னோர் பண்றோமா? ஆர் வி இக்னோரிங் காட்ஸ் வேர்ட்? இக்னோரிங்னா என்னன்னா, ஏன் நம்ம வார்த்தையில் நிலைத்திருப்பது என்றால் என்னென்ன, வேற ஒண்ணுமே இல்லை. எதற்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் டைரக்ஷன்ஸ் இருக்கிறோ, நமக்கு கைடன்ஸ் இருக்கிறதோ, எதற்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு பதில் இருக்குதோ, அதை நம்ம கண்டு கொள்ளாமல் நம்ம வாட்டை செய்யறத நம்ம செய்யும் போது தான் we are ignoring God's word. புரியுதா? we are actually demeaning God, and by that ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக we are ignoring it. ஒரு எக்ஸாம்பிள், நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம see that's something that we have to புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, say for example how to dress, எப்படி உடை அணிவது பைபிள்ல இருக்குது. பட் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம இருப்போம் என்றால் we are ignoring God. இன்னைக்கு அதே நேரத்தில் why we are not abiding in the word னா, one of the main reason, ஒரு காரியம் என்னன்னா we ignore it. நிறைய காரியங்கள் இருக்கு, இது இப்படித்தான் செய்யணும்னு இருக்கும்போது நம்ம we just ignore it. we just ignore God's word. அது செய் அந்த பியூரிட்டன்ஸ் அந்த காலத்துல நீங்க நிறைய வாஸ்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, அந்த பியூரிட்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய புக்ஸ் நிறைய இருக்கு, ஆண்ட்ரூ மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட என்னன்னா அவங்களை ஏன் பியூரிட்டன்ஸ் சொல்றாங்கன்னா, they wanted to live according to the word. லிட்டரலா என்ன வார்த்தையில என்ன இருக்கும் அப்படி நான் வாழணும் அப்படின்றத அவங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சாங்கன்னு நான் சொல்லல. சில நேரத்தில் சில காரியங்களை ஓவர் டூ பண்ணியிருப்பாங்க, சில நேரம் சரியா காரியம் செய்யல. பட் தே ஹேட் தட், அந்த ஆட்டிடியூட் என்னன்னா, எதை செய்தாலும் வேதத்தின் வார்த்தையை அடிப்படையில் தான் நான் செய்வேன், அல்லது வேதத்தில் இதை குறித்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை செய்வேன். They were so concerned about that. அதை குறித்து தான் அவங்க யோசித்து மைண்ட்ல எப்பவுமே அவங்களுக்கு இருந்துச்சு. இதற்கு ஒரு வேதத்துல ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு ஆன்சர், வேற எதுக்கு நான் போக மாட்டேன். I will never go anywhere, I will never do anything unless Bible direction, unless God's word direction. That is abiding in Islam. அநேக நேரத்தில் கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது we ignore God's word. ஸோ அது பர்சனல் லைஃப்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கணும். எந்தெந்த ஏரியாவில் யூ ஆர் இக்னோரிங் God's word. மேபி யூ வாண்ட் அப்போஸ் இட், புரியுதா? அப்போஸ் பண்ண மாட்டீங்க, பட் யூ ஜஸ்ட் இக்னோர். இது அபைடிங், பர்சன் ஹூ அபைட்ஸ் இன் ஹிஸ் வேர்ட்னா ஒரு இடத்த கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் வேதம் வாசிக்கிறதுல எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் நம்ம? அநேக கிரேட் மென் ஆஃப் காட் நம்ம சொல்லுவோம், அநேகர் இவர் நல்லா இருக்கிறார். பட் அதே நேரத்தில் நீங்க எப்படி நீங்க உங்களுடைய சீக்ரெட் என்னன்னு கேட்கும்போது ரீட் த பைபிள் அப்படின்னு சொல்லணும். அநேகத்துக்கு we always look for some secret. பெரிய ஏதாவது சீக்ரெட் சொல்ல போறோம், ஒருத்தர் வேதத்தான் வாசிக்கிறேன்னு சொல்லும் போது may not sound very exciting to us, but that is the only answer. நம்ம எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? See, 10 minutes, 15 minutes, நான் சொல்றேன், it's not worth it. It's not going to help you in any way. வேதத்தை வாசிக்கும் போது read it until you fully understand it. If you don't understand it, read it like your life depends on it. Read it like your life depends on it. உங்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் இருக்குன்றத நீங்க நினைச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் எப்படி இயக்கணும்ன்றது அந்த யூசர் மேனுவல் இருக்கு. யூசர் மேனுவல் கண்டிப்பா நம்ம வாசிப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வாங்கும்போது அந்த யூசர் மேனுவல் நம்ம வாசித்து தான் செய்வோம். பிகாஸ் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். இதை தப்பா செஞ்சுட்டீங்கன்னா யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். அந்த வேதமும் அதே மாதிரி தான். ஒய் அநேக நேரத்தில் why we ignore God's word on many things. ஆண்டவர் தான் அதுக்கு நமக்கு வெளிச்சம் கொடுக்கணும். God has to give us that light. Never ignore His word. அடுத்தது என்னன்னா, வேதத்தில் நம்ம செய்யறது இன்னொன்று என்னன்னா, லாஸ்ட் வீக் நான் சொல்லும் போது அதை எடுத்தேன், சம்திங் கால் ரேஷனலைசிங் த வேர்ட். புரியுதா? வேதத்தில் இருக்கிறது அப்படி எடுக்கிறது கிடையாது, எனக்கு எப்படி போடுதோ அதான் நான் இருப்பேன். ஸோ இது வந்து தியாலஜிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு நம்ம சபைகள்ல ரொம்ப இருக்குது. அரசரடியிலிருந்து வர்றவங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, ஏன்னா மிராக்கிள்ஸ் எல்லாம் அவங்களால நம்பவே முடியாது. ஸோ 5 அப்பம் 2 மீன் அது மிராக்கிளா இருக்காது. அது என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பையன் வந்து அப்பவே மீனிங் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் அவங்ககிட்ட இருந்தா நீ எப்பவும் அப்பத்தையும் மீனிங் கொடுத்தாங்களாம், அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ மிராக்கிள். ஏன்னா அவங்களுடைய மைண்ட்ல ரேஷனலைஸ் பண்ணி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இது எப்படி மிராக்கிள் நடக்க முடியும்? ஹவு இஸ் இட் பாசிபிள்?
ஸோ இன்னைக்கு வருகிற அநேகர் இந்த ஒரு மைண்ட் ஆட்டிடியூட்ல தான் வராங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? Sometimes people ignore God's word, sometimes they rationalize it. அது அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க, மற்றது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. They will do that. இது இன்னைக்கு சபைகள்ல ரொம்ப தீவிரமாக வந்து கொண்டிருக்கிறது. People who don't want. இன்னைக்கு வேதத்தில் உள்ள காரியங்கள் படி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து கல்யாணம் ஃபுல் சர்வீஸ்லயுமே ஃபாதரோ பிதாவோ இயேசு கிறிஸ்துவோன்ற வார்த்தையே கிடையாது. கடவுள் ஆண்டவர், கடவுள் ஆண்டவர், அந்த ஜெனரல் தான். பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் அதர்ஸ். பட் வேதத்தில் என்ன இருக்கு? ஜெபிக்கும் போது பிதாவே ஜெபிக்கின்றது. ஸோ லிட்டரலி பீப்புள் டோன்ட் வாண்ட். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், we are living in a time when people don't want to do what வேதத்தில் உள்ள காரியங்களை செய்வதற்கு இன்னைக்கு அநேகருக்கு மனசு இல்லை. இன்னைக்கு எஸ்பெஷலி ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அநேகருக்கு இன்னைக்கு அந்த இது இல்லை. ஏன்னா அநேகர் தியாலஜிக்கல் காலேஜில் வரும்போது இப்படிதான் படிச்சுட்டு வராங்க. நான் இப்போ கொடைக்கானல் போயிருப்போம், ஒரு மியூசிஷியனை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது எல்லாம் அமெரிக்காவில் யூகேல நடக்கிறது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இஸ் அ மியூசிஷியன். அப்போ தமிழ்நாட்டில் அங்கே திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சபைக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடினார். ஹீஸ் காட் த ஹோல் வேர்ல்டு இன் ஹீஸ் ஹேண்ட்ஸ் இருக்கு அந்த பாட்டு. ஹீஸ் காட் த ஹோல் வேர்ல்டு இன் ஹீஸ் ஹேண்ட்ஸ். அவர் பாடி முடிச்ச உடனே அந்த ஐயர் வந்து ஒரு லேடி போட்டுருப்பாங்க. ஸோ ஷீ கேம் அப் டு ஹிம் அண்ட் செட், வந்து சொன்னாங்களாம், நீங்க அதே பாட்ட ஷீஸ் காட் த ஹோல் வேர்ல்ட் இன் ஹர் ஹேண்ட்ஸ் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏன் பாடணும்னா கடவுள் யார ஹீன்னு சொன்னா அவர் பொம்பளையா இருக்கணும்ல. ஸோ இது எல்லாமே these are the things that are coming into இது ஒருவன் நம்ம எங்கேயோ நடக்கிறது இல்லை, இது நம்ம சிஎஸ்சியில நடக்கிற காரியங்கள் தான். இது இட்ஸ் ஹேப்பனிங் இன் நோ சர்ச்சஸ். இதே இந்த ஃபெமினிசம் ஷீ இஸ் காட் தி ஹோல். அப்போ அதே அந்த சென்னையில் போயிருக்க கல்யாணத்தில் ரிசப்ஷன்ல அதே ஐயர் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை எப்படி முடிச்சாருன்னா, தாயும் தந்தையுமாக இறைவன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அப்படிதான் முடிச்சார். பிதாவே இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே இல்லை, தாயும் தந்தையுமாகி இறைவன். இறைவன் இஸ் அ ஃபாதர்ன்றது இப்போ மதர் அண்ட் ஃபாதர் ஆக்கியாச்சு. இதெல்லாமே உள்ள வந்துட்டு இருக்கு. we are living in those kind of times. இந்த மாதிரி நேரத்துல தான் இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வந்து we have to understand the times that we are living in. And ஆண்டவர் ஏன் இதெல்லாம் வருதுன்னா, because people are rationalizing the word of God. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எண்ணில் முதலாவது இவங்க ஆண்டவர் இயேசுவில் நிலைக்கவில்லை, அதனால் தேவனுடைய வார்த்தை இவர்களுக்குள் நிலைக்கவில்லை. ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே they rationalize it according to what they think is right. ஃபெமினிசம், ஹியூமனிசம் எல்லாம் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, பிகாஸ் ஏன்னா உங்களில் வேதம் உங்களில் நிலைத்திருக்கும் போது the word only when the word is in you, then you will give fruit. புரியுதா? அதான் சொல்றாங்க, if my word is not in you, then you ask anything in my name and I will give you. பழைய பாடலே இருக்குது பாரு, சாம் 1 சங்கீதத்தில் 2:3 நமக்கு தெரியும்ல. பட் the person who delights in the law of the Lord and who meditates on it, தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் நான் தியானிக்கிற மனுஷன் அவன் நீரோடைகளில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அதில் நான் செய்வதெல்லாம் வைக்கும், which yields much fruit இருக்குல்ல, which yields much fruit, அவன் செய்வதெல்லாம் வைக்கும். See, வேதத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சீரியஸா இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஃப்ரூட்ன்றது இருக்கும். அதுதான் that's the secret. That is the secret. அதான் இங்க சொல்றாரு, if you abide in me and I am in you, then you will have that fruit. You will have that fruit. If you abide in me and my words abide in you, ask whatever you will and it shall be done for you. இது வந்து யோசித்து பாருங்க, whatever you ask. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னிடத்துல நிலைத்திருக்கும் போது, என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் போது நீங்க எப்படி கேட்பீங்க? நம்ம இங்க கேட்கற அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், அப்போ எதை கேட்டாலும் சரி, அப்போ நம்ம காரு வீடு எதை கேட்போம். ஆனா சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் போது
என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் போது நீங்க எப்படி கேட்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, பிதாவே, பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்கள் செய்யப்படுவது, பூமியில் செய்யப்படுவது. இப்படிதான் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் ப்ரே பண்ணுவோம். என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு முக்கியம் இல்லை, இந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும் என்றால் இந்த பிரச்சனை மூலமாக நான் போறேன். பிகாஸ் என்னுடைய ஃபோக்கஸ் இஸ் on your name being glorified. It's not about what I can get. It's not about the easy life for me. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும், அதுல இருந்து எப்படி வரணும்னு முக்கியம் இல்ல. பரலோகத்தில் எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய ப்ராப்ளம் மூலமா உம்முடைய ராஜ்யம் விருத்தி அடையமானால் I am willing to suffer that. யார் ஜெபம் பண்ணுவானா? இயேசுவில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய வார்த்தை அவருக்குள் நிலைத்திருக்கிறவருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அவன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை சீக்கிரம் கொண்டு வர, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் இப்படிப்பட்ட எதான் ஃப்ரூட், இதான் கனி. அவர்கள் நிலைத்திருக்கும் போது, அவருடைய நம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது கனி வரும். கனினா அதான். We will not pray like that. We will always pray, let your name be glorified. உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படும், என்னுடைய பூமியிலும் செய்யப்படும். let your will be done. அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே தேவனுடைய நாமம், தேவனுடைய ராஜ்யம். He will be focused on only those 4 points. ஏன்னா முதலாவது அந்த 4 தான் கொடுக்குறது. மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவருடைய எங்களுக்கு தாரும், சோ நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் பார்த்து. பிகாஸ் யார் அதான் இங்க அந்த இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிளாங்க் செக் மாதிரி கொடுக்கும். வாட் எவர் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். anything you ask, I will do it. anything you ask. Have you ever asked anything for extension of God's kingdom? நீங்க உங்களுடைய இதை நீங்க யோசித்து பாருங்க. என்னைக்கு ஜெபத்துல எதை கேட்டிருக்கீங்க? ஆண்டவரே என்ன பிள்ளைகள் காத்துக்கணும், என்னுடைய சோகத்தை தாரம் போக்குவரத்து காத்துக்கணும், வியாதி வரக்கூடாது, கொரோனா வரக்கூடாது, இது வரக்கூடாது. அந்த so focused on all these things. So focused on these things that we forget. ஆண்டவருடைய நாம எப்படி மகிமைப்படுவோம்? கனி மூலமாக நாம் அவர்கள் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நம்மளில் நிலைத்திருக்கும் போது நம்மளுடைய எண்ணமெல்லாம் அவருடைய நாம மகிமை, அவருடைய ராஜ்யம் விருத்தி, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அதன் மூலமா அதான் பால் சொல்லும் போது சொல்ற தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக எதுவானாலும் நான் ரெடி டு வித் as long as his name is glorified. தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும்னா it's only when we have the அவரோட நிலைத்து இருக்கும்போது focus on that only one thing. உண்மையில் நான் இருக்கணும், உங்களுடைய வார்த்தை என்ன நிலைத்திருக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 7வது வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கணும். நான் உண்மையில் நிலைத்து இருக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தை என்ன நிலைத்திருக்கணும். அப்படின்னா எந்த விதத்திலும் ஆண்டவரே, நெவர் லெட் மீ நெவர் இக்னோர் யுவர் வேர்ட், லெட் மீ நெவர் ராஷனலைஸ் யுவர் வேர்ட், and let me always be focused on your glory. உம்முடைய நாம மகிமைக்கென்று நான் எப்பொழுதுமே ஃபோக்கஸ் ஆகியிருக்கேன். அதுபோல சொல்றேன், as the Father has loved me, so I have loved you. Now remain in my love. என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. அநேக நேரத்தில் நம்ம we always say, Lord, we love you. Okay, that's okay. நம்ம ஆண்டவரை நேசிக்கணும், அதெல்லாம் கரெக்ட். பட் இங்க என்ன சொல்ற? என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க. என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க. டோன்ட் திங்க் தட் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எத்தனை தடவை நீங்க உளுந்து எழுந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் never forget that God doesn't love you. அந்த பிதாவின் அன்பு எப்பொழுதும் இருக்கதான் செய்யும். நீங்க அநேக நேரத்தில் நம்ம வாழ்றபடி நம்ம சில நேரம் இருக்காது. நம்ம விழுந்துடுவோம், நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை செய்து விடுவோம், நம்ம போகாத இடங்களுக்கு போயிடலாம், சில நேரம் காரியங்கள் பேசாத காரியங்களை பேசி விடலாம். பட் எது நடந்தாலும் சரி, ஆல்வேஸ் பி அஷ்யூர்ட் இன் காட்ஸ் லவ் ஃபார் அந்த ஃபாதர்ஸ் லவ். நம்ம பிள்ளைங்களை கண்டிப்போம், தப்பு பண்ணா கண்டிப்போம், எல்லாம் செய்வோம். பட் அதுக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறதில்லை. அவர் லவ் ஃபார் த சில்ட்ரன் வில் ஆல்வேஸ் பி தேர். அதே தான் தேவன். அதே நேரத்தில் நம்ம ஏன் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு,
ரிமைன் இன் மை லவ். அவர் ரிமைன் இன் மை லவ்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்ன மீனிங்னா, என்னுடைய அன்பு எப்பொழுதும் நீங்க அதில் நிலைத்திருங்கள், நீங்க அதில் நிலைத்திருங்கள். யூ ரிமைன் இன் மை லவ், ஆல்வேஸ் ரிமைன் இன் மை லவ். அப்படின்னா என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் அகேன் இந்த வார்த்தை தான் வருது, ஜஸ்ட் கீப் மை வேர்ட், ரிமைன் இன் மீ, ரிமைன் இன் மை லவ், அண்ட் கண்டினியூ டு கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இது ஏன் சொன்னேன்னா 11ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, அதனுடைய கன்க்ளூஷன். I have told you this so that that my joy may be in you and that your joy may be complete. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய சந்தோஷம் பரிபூரணப்படும். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது, we always want joy of the Lord. இது எல்லாத்தையும் நீங்க செய்யும்போது, I have told all these things, இது எல்லாத்தையும் நீங்க செய்யும்போது என்னுடைய my joy will be in you and your joy will be complete. உங்களுடைய சந்தோஷம் பரிபூரணப்படும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் let us be focused on only one thing. அந்த 7ஆம் வசனத்தில் உள்ளதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த ரூல், அந்த ரூல், இந்த இது, அது இது, இந்த லிஸ்ட், இப்படி இந்த பிரின்சிபிள் எல்லாத்தையும் மறந்துட்டு let us just say, Lord, I want to, இது ஜெபம் பண்ணும்போது இதை மட்டும், Lord, I want to stay in you and I want your word to stay in me. நான் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தை என்னில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, மற்றதெல்லாம் நீர் பார்த்துக் கொள்ளும், கனி கொடுப்பது எல்லாத்தையும் நீர் பார்த்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை செய்வோம். God bless these words.